வணக்கம், நான் உங்கள் ரிஷி. இதுவரைக்கும் பார்த்த நம்மளோட சேனல் இருக்க வீடியோக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த வீடியோவுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா மிஷினரி இருக்காது, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இருக்காது, இந்த வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் இருக்காது. இது வந்து என்னோட ஒரு நாள்தோறும் என்னோட தினசரி வாழ்க்கையை நான் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோட புதுயுகம் இன்டர்வியூலையும் சரி, ஜோஷ் டாக்ஸ் இன்டர்வியூலையும் சரி, என்னை ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டால் நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஆண்டர்ப்ரனர், அது எல்லாத்தையும் விட நான் சொல்கிறது நான் ஒரு விவசாயி. இதை நம்ம சேனல்லையும் நிறையா வீடியோஸை சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி என்னடா சும்மா விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான்னு நீங்களுக்கெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே தோணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நீ டைரெக்டாக நம்ம தோட்டத்துக்கே வந்துட்டு எங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நம்ம லைவாக காமிக்க போகிறோம். இங்கே வந்துட்டு நம்ம பண்ணுறது வந்துட்டு ஒரு 7-7.5 ஏக்கரில் தென்னை விவசாயம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஊடு பயிராக நம்ம செவ்வாழை போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சோளம் போடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிங்க அப்பப்போ நம்ம போட்டு எடுத்துப்போம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட ஆஸ் அ ஒரு ஆண்டர்ப்ரனராக இல்லை ஆஸ் அ ஒரு விவசாயியாக, இது வரைக்கும் நீ ஆண்டர்ப்ரனராக பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு விவசாயியை என்னோடய தினசரி வாழ்க்கையை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு வீடியோலையுமே என்னோடய வயசோ என்னோடய ஏஜோ வந்துட்டு நான் வெளிப்படையாக சொன்னது கிடையாது. நிறையா பேர் வந்துட்டு நான் ரொம்ப ஏஜ் அதிகம் நினச்சிக்கிறீங்க. எதுவுமே கிடையாது. நான் வந்து சாதாரணமான ஒரு 24 வயது இளைஞன் தான். ஸோ எனக்கு விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வம், எனக்கு விவசாயம் எவ்வளோ பெருசுங்கிறத நான் இப்போ டைரெக்டாக ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போயும் நம்ம லைவாக அதை பார்க்கலாம் வாங்க.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் சரி, ஒவ்வொரு விவசாயியும் சரி, விவசாயத்தை விட்டு தள்ளி வந்துகிட்டே இருக்கிறாங்க. விவசாயத்தை பார்த்து பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி விவசாயத்துறையில் சிக்கல்கள் அதிகமாகிடுச்சு. ஆட்கள் கிடைக்கிறதில்ல. ஸோ மகசூல் சரியாக வரதில்லை. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம விதையிலிருந்து மகசூலிருந்து தண்ணி, மழை, புயல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சிக்கல் இருக்குது. என்னோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இளைஞனும் எந்த ஒரு விவசாயியும் விவசாயத்தை விட்டு வெளியே போயிடவே கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். நானும் ஒரு விவசாயிங்கிறனால விவசாயிகளோட வலி என்னன்னு தெரியும், விவசாயிகளோட தேவை என்னன்னு தெரியும், விவசாயிகளோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு மிஷின் கேசிஐயில் டிசைன் பண்ணாலும், இட் மேபி மல்டி ஃபங்க்ஷன் பவர் டில்லராக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் வந்து ஒரு தேங்காய் விவசாயிக்கு தென்னை விவசாயிக்கு ஒரு அத்தியாவசியமான மிஷின் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ஆட்கள் கிடைப்பதில்லை. ஆட்கள் கிடைச்சாலும் கூலி ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே ஒரு 5 வருஷம் அட்வான்ஸாக யோசிப்போம். நம்மளோட விவசாயத்துறையில் இருக்கனால நமக்கு நல்லாவே தெரியும் ரூட் காஸ் என்ன, ப்ராப்ளம் ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷன் யோசிப்போம். எந்த ஒரு மிஷின் டிசைன் பண்ணாலும் ஒரு விவசாயி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம டிசைன் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் எத்தனையோ மிஷின்ஸ் இருந்தாலும் கேசிஐ மிஷின்ஸ் தனியாக தெரியறதுக்கு காரணம் அதே ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு பொருளையுமே எங்கேயுமே ஒரு விவசாயியும் கூட ஏமாற்றப்படக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதனால் மட்டும்தான் எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தாலும் கேசிஐ தனியாக ஒரு சிறப்பாக தெரியறதுக்கான ரீசன். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம தாத்தாங்களுக்கும் நம்ம அப்பாங்களுக்கும் நமக்கும் உள்ள இந்த ஜென்ரேஷன் கேப்புக்கும் நமக்கும் இந்த விவசாயத்துக்குள்ள ஜென்ரேஷன் கேப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த கேப் அதிகமாகிட்டே இருக்குது. இப்படியே இந்த கேப் அதிகமாகிட்டே போகுமானால் அடுத்த ஒரு தலைமுறையை பட்டினி இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. நம்ம நாடும் இத்தனை வளங்கள் இருந்தும் நம்மளும் ஒரு சொமாலியா மாதிரி யாருக்கு ரொம்ப நாள் எடுத்துக்காது. ஸோ முடிந்தவரை அனைவரும் சேர்ந்து ஒரு சொசைட்டியாக நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை விவசாயத்துக்கு செய்வோம், விவசாயிகளுக்கு செய்வோம். நான் ரொம்ப கிஃப்ட்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு தொழிலையும் சரி, ஒரு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆர் காடுன்னு சொல்லுவாங்க. எங்களோட எல்லா கஸ்டமர்ஸுமே விவசாயிங்க தான் கடவுள். அது எனக்கு 2 விதத்துலேயுமே போதும். விவசாயிகள் தான் கடவுள், கஸ்டமர்ஸ் தான் கடவுள். ஸோ 2 விதத்துலையுமே எங்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஸோ நம்ம இந்த விவசாயியாக இருந்துட்டு விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நான் ஒரு 24 வயது இளைஞன். நான் என்ன ஒரு விவசாயத்தில் மாற்றம் கொண்டு வந்தேன் அப்படின்னா, நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நம்ம இனோவேட் பண்ணிட்டு வரோம். ஒரு தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரமாக இருக்கட்டும், இன்றைக்கி ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்குள்ளே என்னை போன்ற இளைஞர்கள், நான் ஒரு ஸ்டோரி ஆல்ரெடி முன்னாடி நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடித்த பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறப்ப அவங்க அப்பா கிட்ட BMW கார் கேட்குறான். இந்த லாக்டவுனில் அவன் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வீடியோஸு, நம்மளோட மிஷினரிஸ் எல்லாமே பார்த்துட்டு அவனோட ஆசை BMW கார்லேருந்து ஒரு மாட்டுப்பண்ணைக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி அவன் ஒரு மாட்டுப்பண்ணை ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரான். ஸோ அந்த ஸ்டோரியும் விரைவில் நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் போடுறோம். இன்றைக்கி நம்ம கேசிஐ நிறுவனம் ஒரு 30 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, ஒரு 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறோம். அத்தனையும் தாண்டி நான் என்னோடய பாதி நேரத்தை செலவு பண்ணுறது இங்கே விவசாயத்தில். பாதி நேரம் மட்டும்தான் தொழில், பாதி நேரம் ட்ராவல், அதர் ஒர்க்குன்னு இருக்குது. ஸோ எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டு விவசாயத்தை மட்டும் விட்டு விலகி போயிட வேண்டாம். நான் ஒரு தொழில் பண்ணுறேங்கிறதுக்காக விவசாயம் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே நேச்சுரலாக இந்தியாவில் உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே விவசாயிகள் தான். ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டுமே விவசாயத்தை விட்டு விலகி போயிடலாம், ஒரு தொழில் பண்ணுறதுனால விவசாயம் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். நான் பிறந்தது வளர்ந்தது, அப்புறம் ஸ்கூல் படித்தது, எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடியே தான் நம்ம கம்பெனி இருந்துச்சு, ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல்லேருந்து. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் இன்றைக்கி 24 வயசு வரைக்கும் நான் பார்த்தது வளர்ந்தது எல்லாமே விவசாயம் சார்ந்த விஷயம்தான். ஒன்றா விவசாயமாக இருக்கும், இல்லை விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பமாக இருக்கும். நான் இன்றைக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுவேன் நிறையா ஊர்களுக்கு. அங்கே எல்லாமே நான் போய் அப்சர்வ் பண்ணுற விஷயம் அந்த ஊரில் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, என்ன புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன தொழில்நுட்பத்தை நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊர் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்த முடியும், விவசாயத்தை எப்படி லாபகரமாக தான் பண்ண முடியும். நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, விவசாயிகளோட லாபத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னோடய பங்கு ஒரு சின்ன லெவலில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது அத்தனையும் தாண்டி என்னோடய தேடல் விவசாயம் மட்டும்தான் இருக்கும். என்னோடய ஓட்டமும் விவசாயத்துறையை எப்படி மேம்படுத்தலாங்கிறதுக்காக மட்டுமே தான் இருக்கும். என்னோடய கடைசி மூச்சு இருக்கும் வரை விவசாயத்துக்காக உழைப்பேன். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.